மிஸ்டர் லிங்கம், நீங்க பே பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிடுங்க. மிஸ்டர் லிங்கம், மிஸ்டர் லிங்கம். டாக்டர், டாக்டர். என்ன சிஸ்டர்? அந்த பேஷண்ட் கை அறுபட்டு கிடக்குறாரு. ஓ மை காட். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு டாக்டர். நரம்பு கட் ஆனதுனால பிளட் ரொம்ப வேஸ்ட் ஆயிருக்கு. உடனடியாக ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிட்டு ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. ஐசியூல பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்ததனால தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் ஃபிட்ஸ் வந்தா? ஆமால. அப்ப பி பிளாக்ல இருக்கிற ஐசியூல உடனே அட்மிட் பண்ணுங்க. டாக்டர், அங்க பெட் எதுவும் காலி இல்ல. ஓஹோ, அப்ப ஏற்கனவே அந்த ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. ஓகே, இமிடியேட்டா கொண்டு போங்க. பிடிக்கும். பாத்து பாத்து மெதுவா. இந்த பேஷண்ட் ரொம்ப பிரச்சனையானவர். இவரால மத்த பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. தூங்காதீங்க. ஓகே டாக்டர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். டைம் என்னாச்சு? 10:30. ஓகே, தேங்க்ஸ், போங்க. யாரை பார்க்கணும்? இல்ல, டாக்டர் குமாரவேல் பார்க்கணுங்க. வெயிட் பண்றாதான். ரமேஷ். என்னப்பா? சீஃப் நர்ஸ் உன்னை கண்டுபிடி திட்டினாங்களே, என்ன விஷயம்? ஏசி பிளான்ட்ல ஏதோ ப்ராப்ளமா? உடனே மெக்கானிக் ஏன் வர சொல்லன்னு கண்டுபிடி திட்டுறாங்கப்பா. ஆமா, ஆஸ்பத்திரியில ஏசி ஒர்க் பண்ணலன்னா எப்படி? அந்த ஏசி மெக்கானிக் கிட்ட சொல்லி உடனே வந்து ரிப்பேர் பண்ண சொல்ல வேண்டியதானே? நீயும் புரியாம பேசுற பத்தியா? ஏர் சாஃப்ட் சிஸ்டத்துல இருந்து வருவானே மெக்கானிக் கணேசன். ஆமா, அவன் செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணா நாட் ரீச்சபிள் வருது. என்ன பண்ண சொல்ற? சரி சரி, எப்படியாவது உன்னை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. நான் பாத்துக்கிறேன். சாரி சார், பார்த்து போங்க. சாரி. கண்ணாடி போட்டா கண்ணே தெரியாத உங்களுக்குலாம்.
அம்மா வேண்டாம்மா போயிடலாமா. நீ சும்மா இரு, நீ வா. ஐயோ அம்மா சொன்ன கேளுமா. அம்மா வேண்டாம்மா. வாயை மூடிட்டு வா. ஏய், கூப்பிடுறீ அவரை. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? என்னால தாங்க முடியல. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என்ன நினைச்சா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? நான் உங்க பொண்டாட்டி. அப்படியா? அப்படியாவா? என்ன கிண்டலா பண்றீங்க? நான் கிண்டல் பண்ணல, நீ தான் கிண்டல் பண்ற. நான் என்ன பண்ண? நீ தானே அத்தை சாவுக்கு நான் தான் காரணம்னு வீட்டை விட்டு வெளியே போச்சுன. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் என்ன ஆனன்னு கூட நீ கண்டுக்கல. இப்போ வந்து புதுசா பேசுறியா? கிண்டல் பண்றேன் நானே. இத பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஆசிரமத்துக்கு குடும்பத்தோட வந்து உங்ககிட்ட கெஞ்சணும், நீங்க வரமாட்டேன்னுட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆதியும் உஷாவும் உங்களை தேடி வந்து பாத்துருக்காங்க. ஆனா நான் மனசு கஷ்டப்படுவேன்னு நீங்க 10 நாள் கழிச்சு வருவீங்கன்னு போய் சொல்லிட்டாங்க. நாங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றோம், நீங்க என்னடானா நம்ம எதிரி வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாரடி எதிரி? இவங்களா எதிரி? என்ன வீட்டை விட்டு துரத்துன நீதான் எதிரி. எங்கிட்ட இருந்து சொத்தை பறிக்கிறதுக்காக பாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டானே உன் பையன் ஆதி, அவன் தான் எதிரி. உங்ககிட்ட என்ன சொத்தை எழுதி வாங்குறது? எங்க அப்பா போட்ட பிச்சைதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. என் புள்ள கிட்ட இருக்கிற சொத்துல பாதி உங்க பேர்ல இருக்கு. அதை என் புள்ள கிட்ட எழுதி கொடுத்துற வேண்டியதானே? முடியாது. அந்த சொத்தை அவன் பண்ணின பாவத்துக்காக பிராயச்சித்தம் தேடுறதுக்காக வச்சிருக்கேன். என்ன பிராயச்சித்தை தேட போறீங்களா? ஆமா. உன் புள்ள ஆதியால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கால அபி, அவ திரும்பி வரணும். அதுக்கு செலவு பண்ண போறேன். அவ எழுந்திருச்சு வந்ததும் இந்த சொத்தை எல்லாமே அவளுக்கு கொடுக்க போறேன். என்ன அபிக்கு செலவு பண்ண போறீங்களா? யார் சொத்தை யாருக்கு செலவு பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யாரோ தெருவுல போறவனுக்கு செலவு பண்ண போறேன்னு சொல்றீங்க? அவ ஒண்ணும் தெருவுல போறவ இல்லடி. இல்லன்னா வேற யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. உன் புள்ளைய மருமகள் ஒண்ணும் சொல்லலையா? அவங்க என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. யார் அந்த அபி? சொல்லுங்க சொல்லுங்க. இது பாரு, நீ கிளம்புமா. முடியாது. இனிமே நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க. முடியாது. நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். வாங்க. நீங்க வரலனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. அம்மாக்கு பயம் ஆயிடுச்சு. அம்மா, அண்ணா நான் அஞ்சலி பேசுறேன். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பிபி இருக்குல்ல ஆமா இவங்களுக்கு? டாக்டர். இவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல மனப்பதட்டம் ஏற்பட்டா தாங்கிக்க முடியாது. ஸோ டென்ஷன் ரொம்ப அதிகமாகும் போது சுயநினைவை எழுந்துடுறாங்க. இந்த முறை ரொம்ப சிவியரா இருக்கு.
பயப்படுற நோ மாதிரி ப்ராப்ளம், இருந்தாலே சரியாயிடுவாங்க. நர்ஸ் கையெழுத்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஜஸ்ட் எ ஃபார்மாலிட்டி. தயவு செஞ்சு வெளியில இருங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, Yes? பேஷண்ட் காஞ்சனா, என் அம்மா. சார் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க சார். தேங்க்ஸ். அஞ்சலி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ எங்க இருக்காங்க? ரூம்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? அம்மாவை பார்க்கணும். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இப்போ நீங்க பார்க்க முடியாது. ப்ளீஸ், நான் ஓரமா நின்று அவங்கள பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சார்? ப்ளீஸ் மேடம். சார், ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு போய் பாருங்க சார். போங்க சார். அஞ்சலி, என்ன நடந்தது? எதனால அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனது? அபி வீட்டுல அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை கூட்டிட்டு வரலான்னு நானும் அம்மாவும் அங்க போனோம். அப்பா அங்க இருந்தது அம்மாவுக்கு துளி கூட பிடிக்கல. அவர்கிட்ட ஏன் இங்க இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சத்தம் போட்டாங்க. அதுல டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். அவங்க மயக்கம் போட்டு விலகுற அளவுக்கு அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்ல, பேசிட்டே இருந்தாங்க. மாறி மாறி வாக்குவாதம். அதுல டென்ஷன் ஆகி விழுந்துட்டாங்க. ஆமா, நீ என்ன கேக்குற? இல்ல அஞ்சலி, அப்பா அம்மா கிட்ட ஏதாவது அதிர்ச்சியான செய்தி சொன்னாரா? அதிர்ச்சி ஆகுற மாதிரி எதுவும் சொல்லல. சண்டை முத்தி போய் அம்மா அப்பாவோட கையை பிடிச்சு எடுத்தாங்க. அப்பா உதறிட்டு போயிட்டாரு. அதுல அப்செட் ஆகி அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய், உன்னையும் தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் அப்பா உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்துல கொல்பா உண்டாக்குறீங்களா? ஏய், ஹாஸ்பிடல் ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமாயிடும். ஏய், மிரட்டறியா? தொலைச்சிடுவேன் எல்லாத்தையும். இது பார், ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல என் அம்மாவை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன், அழிச்சிடுவேன். வாய் மூடு. எப்ப பார்த்தாலும் அழிச்சிருவேன், கிழிச்சிருவேன். எங்க அக்காவை கொல்ல பார்த்தவன் நீ. ஆனா உங்க அம்மா எங்க வீட்டுல வந்து மயங்கி விழுந்தப்போ அவங்கள கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்திருக்கோம். இதுதான் ஆதி, இதுதான் உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பகுத்தறிவு இருக்கிறவனா இருந்தா அதை புரிஞ்சுக்க. எதுவும் ஆகக்கூடாது. அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது.